ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th இங்கிலீஷ். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக, அதாவது இங்கிலீஷ் லெசன்ஸ் எல்லாமே, கிராமர் லெசன்ஸ் எல்லா டாபிக்ஸுமே வந்து ஓவராலாக வந்து கோ த்ரூ பண்ண போகிறோம். ஓகேவா? ஓவராலாக கோ த்ரூ பண்ணிவிட்டு, ஆனால் இதில் வந்து லைக் சும்மா நார்மலாக அப்படின்னு இல்லாமல் ஒரு டாப்பிக்குமே வந்து இன்டெப்த்தாக போய் எப்படி அப்படின்றத நல்லா ஒரு கிளியரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா, நான் எல்லா இதுலேயுமே வந்து உங்களுக்கு சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ், எல்லா லெசனோட சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸை வந்து நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு 6 யூனிட் இருக்குது, 7 யூனிட் இருக்குது அப்படின்னா அது ஃபுல்லாகவே இருக்க எல்லா லெசனோட சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸை நல்லா கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ரைட். இப்போ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன இருக்கும்? ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட், அந்த லெசனுடைய சினானிம்ஸ். இதில் நான் ஒன்று ஒன்றா காட்டுறேன், நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டில் இருக்க சினானிம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பேலன்ஸ் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் லெசன், அப்புறம் தேர்ட் லெசன், ஃபோர்த், ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, 7. ஓகே, ரைட். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கொஷின் பேப்பரில் எந்த பேட்டர்னில் இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன். ஓகேவா? லைக் உங்களுக்கு வந்து வெறும் ஒரு வேர்ட் கொடுத்துட்டு அதனுடைய மீனிங்ஸ் எழுதுங்க, அதனோட சினானிம்ஸ் எழுதுங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா? இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அதில் அண்டர்லைன் பண்ணியிருக்க வேர்ட்ஸ், லைட்டலைஸ்டு வேர்ட்ஸ் அந்த மாதிரி சொல்லி கேட்பாங்க இல்லையா? அந்த மாதிரியான பேட்டர்ன் இது. ஓகேவா? உங்களுக்கு அங்கே இருக்கிறதே தான் இங்கே இருக்கும். ஒரு வாட்டி இதையும் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. வித் ஆன்சர்ஸோடு இருக்குது, ரீகால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆண்டனிம்ஸ், எல்லா லெசனோட ஆண்டனிம்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஒன்று நான் காட்டும் போது அது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே, ரைட், முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் அதே மாதிரி சென்டென்ஸ் பேட்டர்னில் இருக்க உங்களுக்கு ஒரு ஆண்டனிம்ஸுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு பார்த்துக்கோங்க. ஓகேவா? சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் முடிஞ்சிச்சு. உங்களுக்கான அந்த ஃபர்ஸ்ட் இருக்க அந்த 20 அவுட் ஆஃப் 20க்கு என்ன பண்ணிக்கலாம்? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 6 மார்க்ஸ்க்கு ரெடி ஆயாச்சு, சினானிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ். நெக்ஸ்ட் என்ன இருக்கும்? சிங்குலர், ப்ளூரல், ஜம்பிள் வேர்ட்ஸ், அந்த இது நிறைய சேஞ்சஸ் பண்ணுற மாதிரியான கொஷின்ஸ் இருக்கும். பேலன்ஸ் இருக்கு அந்த கொஷின்ஸ்க்கு. அதெல்லாம் என்னென்ன, அதுக்கெல்லாம் நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படின்றத இங்கே பார்க்க போகிறோம். ஓகே, ரைட். சிங்குலர் அண்ட் ப்ளூரல், இதில் வந்து சில விஷயத்துக்கு எல்லாமே வந்து ஒரே வேர்ட்ஸாக இருக்கும். சிங்குலருமே அதே இருக்கும், ப்ளூரலுமே அதே இருக்கும். அந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா? அது எல்லாத்தையுமே இதில் நம்ம இன்டீரியராக போய் பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கூஸ்க்கு வந்து என்ன ப்ளூரல்னு பார்த்தீங்கன்னா கீஸு. ஃபோக்கஸ் அப்படின்னா வந்து ஃபோக்கி. நெக்ஸ்ட் அக்வாரியம், அக்வாரியா. டெர்மினஸ், டெர்மினி. அலும்னா, அலும்னி. ஆக்சஸ்ன்றது இம்பார்ட்டன்ட்டு. நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சிங்குலர்லேயும் சரி ப்ளூரல்லையும் சரி ரெண்டுமே வந்து ஒரே மாதிரியான இருக்க வேர்ட்ஸ். அதாவது சிங்குலரில் உங்களுக்கு ஃபர்னிச்சர்னு இருக்குன்னா ப்ளூரல்லுமே அதுக்கு என்னதான் நீங்கள் எழுதணும்? ஃபர்னிச்சர். ஓகே, ஷீப், டீர் இதெல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன? டைனிங் ரூம்ஸ். ஸ்பூன்ஃபுல், ஸ்பூன்ஸ்ஃபுல். க்ரோன் அப்ஸ். கப்ஃபுல்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி சில லெட்டர்ஸ் வந்து நடுவில் சேஞ்சஸ் இருக்கு, அது எல்லாமே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வேர்ட்ஸ். அது நம்ம அடுத்தடுத்து காம்பவுண்ட் வேர்ட்ஸும் பார்த்துக்கிட்டே வரலாம். இப்போ இன்னும் சிங்குலர் ப்ளூரல்லையே சன் இன்லா அப்படின்னா சன்ஸ் இன்லா, மதர் இன்லானா மதர்ஸ் இன்லா. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த லாஸ்ன்னு போடக்கூடாது, யாரை சொல்றோமோ அந்த இடத்துல எஸ் ஆட் பண்ணணும். புரியுதா? ஆன் லுக்கர்னா ஆன் லுக்கர்ஸ். ரன்னர் அப்னா ரன்னர்ஸ் அப். மேன் சர்வெண்ட்னா மென். இதுல வந்து எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்சுக்க கூடிய ஒரு விஷயம் சிங்குலர் ப்ளூரல்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேன்ன்றது சிங்குலர். ஓகேவா? இதுக்கே ப்ளூரல் வந்து மென். புரியுதா? இது வந்து மேன்ஸ் கிடையாது. ஓகேவா? அதே மாதிரிதான் உமனுக்கும். உமன்ன்றது சிங்குலர்,
விமன்ன்றது ப்ளூரல். ஓகேவா? இதுல வந்து மேன்ஸ் விமன்ஸ் கிடையாது. ஓகே, அதனால ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன? மேன். இங்க கீழே இருக்க பாருங்க. மேன்னா மென்னு, விமன்னா விமன், மவுஸ்னா மைஸ், டீத்னா டூத், கீஸ் கூஸ், ஃபீட் ஃபுட், லோஸ் லைஸ், எல்லாமே இம்பார்ட்டன்ட். நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. அதாவது உங்களை ட்விஸ்ட் பண்றதுக்கு வந்து இந்த மாதிரி கேட்பாங்க. இன்னும் சில இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, some nouns are always plural, they have no singular. அதாவது சில நவுன்ஸ்க்கெல்லாம் வந்து சிங்குலரே கிடையாது, they have only plurals. ஓகேவா? அதுக்கு இருக்க எக்ஸாம்பிள்ஸ் இங்க இருக்கு பாருங்க. cattle, spectacle, scissors, permisses, trousers, இதுக்கு எல்லாமே வந்து no plural, sorry, no singulars, it has only plural. ஓகேவா? நெக்ஸ்ட் நார்மன், நார்மன்ஸ், ஹியூமன், ஹியூமன்ஸ், ஜெர்மன், ஜெர்மன்ஸ். அடுத்து வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரேடியோனா ரேடியோஸ், சோலோ சோலோஸ், ஃபோலியோ ஃபோலியோஸ், பியானோ பியானோஸ், டாட்டோ டாட்டோஸ், ஆக்டவோ ஆக்டவோஸ், ஹீரோ ஹீரோஸ், பொட்டாட்டோ பொட்டா, அதாவது இஎஸ் ஆட் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ், எஸ் ஆட் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ், அந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு தனித்தனியா இருக்கு. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நவுன்ஸ் ஃப்ரம் ஃபாரின் லாங்குவேஜ். ஃபாரின் லாங்குவேஜ்ல இருந்து இருக்கிற நவுன்ஸ். அனாலிசிஸ், அனலைசஸ், பேசிஸ், பேசஸ், ஃபிலிம், ஃபிலா, மாதிரி நிறைய இருக்கு. இது எல்லாத்தையுமே ஒரு வாட்டி நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. இந்த பாக்டீரியம், பாக்டீரியான்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பாக்டீரியம், பாக்டீரியா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். லாஸ்ட் வந்தாச்சு. டே, டேஸ், டாங்கி, டாங்கீஸ், டாய், டாய்ஸ், மங்கி, மங்கீஸ், இந்த மாதிரி. இதுதானே இது இது எதுக்கு இது எல்லாமே பார்த்துக்கிட்டு அப்படின்னு பார்க்காதீங்க. இந்த 1 மார்க்ஸ்ல மார்க்ஸ் மிஸ் ஆகுறது நிறைய இருக்கு. ஓகேவா? அதனால முடிஞ்ச அளவுக்கு இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் கிடையாது. இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி உட்காந்து ஃபுல்லா ரீட் பண்றது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் கிடையாது. ஓகேவா? அதனால உட்காந்து இதை ஃபுல்லா ஒரு வாட்டி, உங்களை யாரும் மனப்பாடம் பண்ண சொல்லல. ஓகே, இந்த வேர்ட் வந்தா இப்படி எழுதணும், அந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு வேர்ட்ஸையுமே விடாதீங்க, எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவுமே சிங்குலர் ப்ளூரல்ஸ் தான். நல்லா இல்லை வேணும்னா இது எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வெறும் சிங்குலர் ப்ளூரல்ஸ்க்கு மட்டுமே இவ்வளோ இருக்கு. இது வந்து உங்களுக்கான எக்ஸசைசஸ். அந்த எக்ஸசைஸ் வித் ஆன்சர்ஸோட இருக்கும். இங்க ஆன்சர்ஸோட இருக்கு பாத்தீங்களா? நெக்ஸ்ட் என்ன டாபிக்னு பாத்தீங்கன்னா வந்து கொஸ்டின் நம்பர் 8ல உங்களுக்கு என்ன கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அஃபிக்ஸஸ். அஃபிக்ஸ்னா ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் இருக்கும் இல்லையா? அதுதான். இப்போ இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல நம்ம ஆட் பண்றது வந்து ப்ரிஃபிக்ஸ், லாஸ்ட்ல அட் த எண்ட் ஆஃப் த வேர்ட்ல ஆட் பண்றது வந்து நம்மளுக்கு சஃபிக்ஸ். கரெக்டா? இப்போ ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னும் போது ரெகுலர் அப்படின்னா இர்ரெகுலர், மாரல்னா இம்மாரல், ஹாப்பினா அன்ஹாப்பி, ஃபார்ச்சூன் மிஸ்ஃபார்ச்சூன். ஓகேவா? இங்க நோட்டுன்னு போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இது எல்லாமே ப்ரிஃபிக்ஸ். இது எல்லாமே வந்து மோர் ப்ரிஃபிக்ஸ். இது எல்லாமே உங்களுக்கு இருக்கு. இது எல்லாமே வந்து ஒன்லி ப்ரிஃபிக்ஸ் தான். நல்லா பார்த்துக்கோங்க எல்லாமே. என்விஷன், இன்செக்யூர், ignoble, unquenchable, empower, transform, overload. வெறும் லோடுன்னு இருந்துச்சுன்னா நம்ம அங்கே என்ன ஆட் பண்ணணும்? ஓவர். அந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதுதானே, இதெல்லாம் விட்டுறலாம் அப்படின்னு மட்டும் தயவு செய்து நினைச்சிடாதீங்க. எல்லாத்தையுமே ஒரு வாட்டி நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நம்ம இவ்வளோ மெனக்கெட்டு பார்க்கணுமா அப்படின்னு யோசிக்காதீங்க. இதனாலையும் மார்க்ஸ் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி சஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. மென்ட், அனௌன்ஸ்னா மென்ட், அனௌன்ஸ்மெண்ட், மியூசிக், மியூசிஷியன், செக்யூர், செக்யூரிட்டி, நீட், நீடி, பிரைட், பிரைட்னஸ். எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஓகேவா? அதனால இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் ஏசிஒய் ஆட் பண்ற மாதிரி இருக்கும், ஏஜிஇ ஆட் பண்றது இருக்கும், ஏஎன்சிஇ அதாவது அட்டெண்டன்ஸ், அசிஸ்டன்ஸ். ஓகேவா? டிக்ஷனரி, மெஷினரிக்கு ஆட் பண்றது, ஸ்டேஷனரி, இஆர்ஒய், கிங்டம்,
ஃப்ரீடம், டம் ஆட் பண்றது. சைல்ட்ஹுட், மேன்ஹுட், பாய்ஹுட். நெக்ஸ்ட் ஐஎஸ்டி வந்து கம்யூனிஸ்ட், சோஷியலிஸ்ட், இதெல்லாம் ஆட் பண்றது எல்லாமே நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. இதுக்கான ஒரு டாஸ்க்குமே உங்களுக்கு இங்க இருக்கு. இது எல்லாத்தையுமே நீங்க ஆன்சர் பண்ணிட்டு அட் லாஸ்ட்ல இருக்க ஆன்சர்ஸை வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க. புரியுதா? லாஸ்ட்ல உங்களுக்கு ஆன்சரோட இருக்க எல்லா கொஷினுமே இப்ப நம்ம பார்த்த ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸை வச்சு இது எல்லாத்துக்குமே நீங்க ஆன்சர் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டீங்க அப்படின்னா ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் வந்தாச்சு அப்ரிவேஷன். அப்ரிவேஷன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ பிஏனா வந்து பர்சனல் அசிஸ்டன்ஸ், இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட். இந்த எம்எஸ்சி, பிஎஸ்சி இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அதுலேயும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இது இந்த யுனெஸ்கோ, ஏஐடிஎஸ், சிம், ஏஐஆர். இன்னொன்று வந்து ரொம்ப அடிக்கடி கான்ஸ்டண்ட்டாக கேட்டுக்கிட்டே இருக்க ஒரு கொஷின் வந்து ஏடிஎம். இந்த மாதிரி நிறைய இருக்கும் கொஷின். இப்போ நம்ம அடுத்தடுத்து பார்க்க வரோம். ஏஐஆருமே வந்து அடிக்கடி கேட்குற ஒரு கொஷின்ஸ் தான். பாருங்க, எம்எல்ஏ இம்பார்ட்டன்ட். ஓகேவா? எம்எல்ஏ, ஏடிஎம் இம்பார்ட்டன்ட், சிசிடிவி, நெக்ஸ்ட் ஜிஏடிஇ, இஸ்ரோ, நாசா. இது எல்லாத்தையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது இது வந்து உங்களுக்கு ஒரு கொஷின் பேப்பர்ல கேட்ட ஒரு கொஷினா இருக்கு. இந்த TOEFL, அதாவது நம்ம கொஷின் பேப்பர் அனலைசிஸ் பார்த்துருப்போம். அதுல இது இருக்கும். டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் ஆஸ் அ ஃபாரின் லாங்குவேஜ். MCA அப்படின்னா வந்து மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். இங்க இருக்கு பாருங்க, MCAனா மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். இதே மாதிரி டிஎன்பிஎஸ்சின்னு இருக்கும், அதுவுமே வந்து இம்பார்ட்டன்ட். இந்த ரோம், ரேமுமே இம்பார்ட்டன்ட். நல்லா பார்த்துக்கோ. ரோம், ரேம் இம்பார்ட்டன்ட். நியூஸ் இம்பார்ட்டன்ட். இது WHO, இது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கொஷின்ஸ் தான். இந்த லேசர், CPU கேட்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. சிம் இம்பார்ட்டன்ட்டு. இது எல்லாமே வந்து இப்போ நம்ம பார்த்ததை வச்சு ஒரு எக்ஸசைஸ். இப்போ என்ன நான் சொல்ல வரேன்னா, இப்போ நாங்கள் கொடுக்குற எல்லா இந்த கொஷின்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் போர்ஷன் மாதிரி கொடுக்குறோம் இல்லையா, இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக உங்களை யாரும் மனப்பாடம் பண்ண வேணாம். ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி எல்லாத்தையுமே வந்து ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணினாலே நம்ம மைண்ட்ல கொஞ்சம் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? அதை வச்சு என்ன பண்ணுங்க, வந்து இந்த எக்ஸசைஸ்லாம் உங்களால பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்க. முடியலன்னா இன்னொரு வாட்டி பார்த்துட்டு வந்து பாருங்க. ஓகேவா? இதெல்லாம் பண்றதுக்கு நீங்க வந்து ரெடி ஆயிட்டீங்க அப்படின்னாலே நீங்க அழகா எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? இதுதான், இந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நீங்க ஆன்சர் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். ஓகே, கேட்டுன்றது இம்பார்ட்டன்ட். அதாவது உங்களுக்கு இதுல ஏதாச்சும் தெரியல அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அட் த எண்ட் ஆஃப் நீங்க எழுதி முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா இங்க ஆன்சர்ஸ் செக் பண்ணி ஒரு வாட்டி எல்லாத்தையுமே ரீகால் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃப்ரேசல் வேர்ப். ஃப்ரேசல் வேர்ப் அப்படின்னா வந்து என்ன, வேர்பு பிளஸ் அட்வர்ப் இல்ல ப்ரிப்போசிஷன், இதால ஆனதுதான் வந்து ஃப்ரேசல் வேர்ப். ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, லுக் ஆஃப்டர், டேக் கேர் ஆஃப், புட் ஆன், இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதாவது அது எல்லாத்துக்கோட மீனிங்குமே நம்ம இப்ப இங்க பார்க்க போறோம். இது எல்லாத்தோட மீனிங் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? இப்ப என்ன இருக்கு, அக்கவுண்ட் ஃபார் அப்படின்னா வந்து எக்ஸ்பிளைன், கீப் அவுட் அப்படின்னா அவாய்டு, இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதுல வந்து நீங்க எல்லாத்தையுமே நீங்க ஒரு ட்ரீட் பண்ணிக்கோங்க. அதுல என்னன்னா இந்த மாதிரி எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் பாருங்க. இந்த லெட் இன், லெட் ஆஃப், லெட் அவுட், அட்டெண்ட் ஆன், அட்டெண்ட் டு, இந்த மாதிரி ஒரே மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நிறைய கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த லுக் அட், லுக் ஃபார், லுக் ஓவர், லுக் அப் டு, லே அவுட், லே பை, லே டவுன், இதெல்லாமே இம்பார்ட்டன்ட்டு. இதெல்லாமே வந்து அதுதானே உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, இது வேர்டா, இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டா உங்களுக்கு வந்து எப்படி உங்களை வந்து சென்டென்ஸை ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதே தான். இது எல்லாமே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு வாட்டி நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க.
ஓகே, அதை படிச்சுட்டு வந்து இங்க இருக்க இந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக், காம்பவுண்ட் வேர்ட்ஸ். காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அப்படின்னாவே நம்மளுக்கு தெரியும். காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அப்படின்னாவே ரெண்டு மிக்சிங் ஆஃப் டூ வேர்ட்ஸ், ரைட்டா? அதாவது நவுனா இருக்கலாம், ஜெரண்ட் பிளஸ் நவுனா இருக்கலாம், அட்ஜெக்டிவ் பிளஸ் நவுனா இருக்கலாம், இல்ல நவுன் பிளஸ் வேர்பா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். அது என்ன ஃபார்மேட்ல இருக்குன்றத நம்மள கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இல்லைன்னா அந்த ஃபார்மேட் கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரியான வேர்ட்ஸை வந்து நம்மள பிக் பண்ணி எழுத சொல்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நவுன் பிளஸ் நவுன். நவுன் பிளஸ் நவுன் இருக்கிறதுக்கான வேர்ட்ஸோட எக்ஸாம்பிளே வந்து இங்க உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. சன் பிளஸ் லைட், டேபிள் பிளஸ் கிளாத், பென் பிளஸ் ஃப்ரெண்ட், ஃபுட்பால், காலேஜ் ஸ்டூடெண்ட், லேம்ப் போஸ்ட், கேஸ் லைட், ரா டஸ்ட். ஓகேவா? நம்மளுக்கு பார்க்கும் போது தெரியும் இதுவும் ஒரு நவுனு, இதுவும் ஒரு நவுனு. அப்ப இவங்க யாரு? நவுன் பிளஸ் நவுன். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ்னா என்ன? நவுனை வந்து டிஸ்கிரைப் பண்றவங்க தான் அட்ஜெக்டிவ். நவுனை டிஸ்கிரைப் பண்றவங்க தான் யாரு? அட்ஜெக்டிவ். ஓகேவா? இந்த அட்ஜெக்டிவ், அதாவது இவங்க கொடுத்துருக்க நவுனை டிஸ்கிரைப் பண்றவங்களா ஒருத்தவங்க இருப்பாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் இங்க என்ன இருக்கு? பிளாக் போர்டு. போர்டு எப்படி இருக்கு? பிளாக்கா இருக்கு. ரூம், ரூம் எப்படி இருக்கு? டார்க்கா இருக்கு. ஹார்ட் எப்படி இருக்கு? ஸ்வீட்டா இருக்கு. பிரிண்ட் ப்ளூ. ஹேண்ட் ஷார்ட். கிளாஸ் செகண்ட். இந்த மாதிரி இந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணியிருந்தா நம்ம ஈஸியாவே கண்டுபிடிச்சிக்கலாம். இதுக்கெல்லாம் நம்மளுக்கு ஆப்ஷனே தேவையில்லை, நம்மளே ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன? ஜெரண்ட். ஜெரண்ட் அப்படின்னா வந்து ஐஎன்ஜில முடிகிற வார்த்தை. ஈஸியா உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதுக்கு சொல்றேன். ஓகேவா? அப்படி பாத்தீங்கன்னா இங்க டிரைவிங்ன்றவங்க ஜெரண்டு, லைசன்ஸ்ன்றது நவுனு, டைனிங் வந்து ஜெரண்டு, ஹால் வந்து நவுனு, ரீடிங் வந்து ஜெரண்டு, ரூம் வந்து நவுனு. இதே மாதிரி இது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அட்வர்ப் பிளஸ் நவுன். அட்வர்ப் பிளஸ் நவுன் அப்படின்னா என்ன? அட்வர்ப்னா வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. வேர்பை டிஸ்கிரைப் பண்றவங்க தான் யாரு? அட்வர்ப். அப்ப இங்க பாத்தீங்கன்னா ஆஃப்டர்நூன், ஓவர் கோட், ஃபார் சைட், ஆஃப்டர் தாட். இந்த மாதிரி நம்ம செய்யற ஒரு விஷயத்த வந்து டிஸ்கிரைப் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஷீ சிங்ஸ் ஸ்வீட்லி அப்படின்னா இந்த வேர்பை இவங்க டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. புரியுதா? இந்த மாதிரி தான் அட்வர்ப். இங்க பாத்தீங்களா வேர்ப் பிளஸ் அட்வர்பா இருக்கலாம். டேக் ஓவர், மேக் அப், பிரேக் டவுன். நவுன் பிளஸ் வேர்பாவும் இருக்காங்க இல்லையா? ஸ்னேக் வந்து நவுனு, பைட் வந்து வேர்பு, டாக் நவுனு, இது வந்து வேர்பு, டே வந்து நவுனு, இது வேர்பு, இது நவுன், இது வேர்பு, இது நவுன், இது வேர்பு, ஹோம் ஒர்க், ஹேர் கட், சன்செட். புரியுதா? இது எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள் பார்த்து வச்சுக்கோங்க. மோர் ஆர்லெஸ் உங்களுக்கு இதுல இருக்க கொஸ்டின்ஸ் தான் வருமே. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்ஜெக்டிவ் பிளஸ் வேர்பு. குட் ஷோ, அதாவது அட்ஜெக்டிவ் பிளஸ் வேர்பு. ஒரு வேர்பு இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு அட்ஜெக்டிவ் கொடுத்துருப்பாங்க. கிளவர் அட்டாக், குட் அட்டம்ப்ட். மோஸ்ட் ஆஃப் உங்களுக்கு இந்த மாதிரி வராது, உங்களுக்கு கேட்கறதே வந்து ரொம்ப ஈஸியா தான் கேட்பாங்க. என்னன்னா நவுன் பிளஸ் நவுன் கேட்கலாம், இல்ல ஜெரண்ட் பிளஸ் நவுன் கேட்கலாம், இல்லைன்னா அட்ஜெக்டிவ் பிளஸ் நவுன் கேட்கலாம், இல்லைன்னா நவுன் பிளஸ் வேர்பு கேட்கலாம். இவ்வளவுதான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் அட்ஜெக்டிவ். நவுன் பிளஸ் அட்ஜெக்டிவ். நவுன் பிளஸ் அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் வந்து அட்ஜெக்டிவ் பிளஸ் அட்ஜெக்டிவ். அட்வர்ப் பிளஸ் பார்ட்டிசிபிள். இதெல்லாமே வந்து உங்களுக்கு அவ்வளவா வராது. ஓகேவா? உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து இது வரலாம், இல்லைன்னா இதுக்கு முன்னாடி இருந்து இது வரலாம். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் வேர்ட்ஸ். காம்பவுண்ட் வேர்ட்ஸ்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததே தான். அது அந்த வேர்ட் 1 வேர்ட் 2 அது காம்பவுண்ட் வேர்ட் ஆகிறது. அதே மாதிரி வேர்ட் 1 வேர்ட் 2 அது காம்பவுண்ட் வேர்ட் ஆகிறது. ஏர்போர்ட், ஏர்போர்ட். செகண்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ். ஹேண்ட் ரிட்டன், ஹேண்ட் ரிட்டன். ஓகேவா? இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி ரீட் பண்ணுங்க, ரீட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? நவுன் பிளஸ் நவுன், கிச்சன் கார்டன். இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் தான். ஓகேவா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ரீட் பண்றீங்களோ, பாஸ் பண்ணி ரீட் பண்றீங்களோ, நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதே தான், காலம் ஏ காலம் பி கொடுத்துட்டு நீங்க வந்து அதை மேட்ச் பண்ற மாதிரி. ஆனா மோஸ்ட்லி உங்களுக்கு இந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இல்லை. அதாவது இப்ப ரெயின் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா ட்ராப் அப்படின்னு இருக்கலாம்,
இல்லைன்னா ரெயின்னா வாட்டர் அப்படின்னு அந்த வேற மாதிரி ஆப்ஷன்ஸ்ல கொடுத்து எழுத சொல்லுவாங்க. ஓகேவா? இன்னும் நீங்க என்ன உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, வாட்ச் வாட்ச்ன்னு கொடுத்துட்டு இதுக்கான காம்பவுண்ட் வேர்ட் கேட்டிருக்காங்க, வாட்ச் மேன். அதே மாதிரி இங்க என்ன கொடுத்துருக்காங்க, சூஸ் தி சூட்டபிள் ஆப்ஷன் டு பேர் இட் வித் அ வேர்ட் டு ஃபார்ம் அ காம்பவுண்ட் வேர்டு. ஓகேவா? இதுவும் அதே மாதிரி தான், என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் வந்து இது பண்ணணும். இப்போ வந்து பாருங்க, கிச்சன்னா கார்டன், அந்த மாதிரி. ரெயின்னா ட்ராப்பு, பென்னுனா ஃப்ரெண்டு, அந்த மாதிரி. புரிஞ்சிச்சா? இது எல்லாமே வந்து நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஏதாவது இப்போ நம்ம பார்த்துருக்க அந்த இதெல்லாம் வச்சு இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? அந்த அளவுக்கு நீங்க ரெடி ஆகணும். இதுக்கெல்லாம் நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். அட் த எண்ட்ல உங்களுக்கு ஆன்சரோட இருக்கு எல்லாமே. நீங்க ஒரு வாட்டி பார்க்காம இது எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிட்டு வந்து இந்த ஆன்சர்ஸை கூட நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் நம்பர் 12 வந்தாச்சு. கொஸ்டின் நம்பர் 12 நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ப்ரிப்போசிஷன்ஸ். ப்ரிப்போசிஷன்ஸ் அப்படின்னா என்ன? simple preposition. அதாவது preposition is a word used before a noun. It shows the relation between the two has. ஓகேவா? ரெண்டுத்துக்கும் இருக்க ரிலேஷனை வந்து குறிக்கிறதுக்கு தான். ஓகே, என்ன? லிங்கன் was born in America. Bharati was born at Ettayapuram. There was a book on the table. We should fight for our country. She went out of the kitchen. A new car was bought by my father. ஓகேவா? இந்த மாதிரி ப்ரிப்போசிஷன்ஸ் எல்லாத்தையும் நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. பின்னாடியும் கொஞ்சம் இருக்கு. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காம்பவுண்ட் ப்ரிப்போசிஷன். அதாவது அமங், அலாங், அபவுட், பிலோ, பிட்வீன், பியாண்ட், ஓவர், இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து காம்பவுண்ட் ப்ரிப்போசிஷன்ஸ். இதுவுமே வந்து நம்ம ப்ரிப்போசிஷன்ஸ்னு ஒரு டாபிக்ல வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் நல்லா செக் பண்ணிக்கோங்க. இதுக்கான அதே மாதிரி தான் இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்து இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண, இந்த கொஸ்டினுக்கு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இருந்தாலும் நீங்கள் அதை ஆன்சர் பண்ண பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வித் இந்த எக்ஸசைஸ், இந்த எக்ஸசைஸ்க்குமே வந்து நல்லா ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, டென்ஸ் ஃபார்ம். அதாவது இது எப்படின்னா, உங்களுக்கு மொத்தமாக வந்து டென்ஸை எழுதுங்கன்னு சொல்லிட மாட்டாங்க. ஏதாவது ஒரு வேர்டை வந்து கொடுத்துட்டு கரெக்ட் டென்ஸுக்கு, இந்த டென்ஸுக்கு ஷூட் ஆகிற மாதிரியான வேர்டை சூஸ் பண்ணுங்கன்ற மாதிரி கொடுப்பாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கணும், எல்லா டென்ஸுமே எப்படி எப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்கணும். கரெக்டா? அப்போ அதில் என்ன பார்க்கணும், டென்ஸ் ஃபார்ம்னா யார் யார் இருப்பா? ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர், இவங்க 3 பேர் இருப்பாங்களா? அதில் என்னென்ன இருக்கும்? சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர். present continuous, past continuous, future continuous, present perfect, past perfect, future perfect, and then present perfect continuous, past perfect continuous, future perfect continuous. ஓகேவா? இது எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் என்ன? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சிம்பிளாக இப்போ நடக்கிறத சொல்கிறேன். ஐ ரீட் நியர்லி எவ்ரிடே. நெக்ஸ்ட் என்ன? சிம்பிள் பாஸ்ட். லாஸ்ட் நைட் ஐ ரெட் அன் என்டையர் நாவல். லாஸ்ட் நைட் வந்து ஒரு என்டையர் நாவலை நான் ரீட் பண்ணேன் அப்படின்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் என்ன? ஐ வில் ரீட் ஆஸ் மச் அஸ் ஐ கேன் திஸ் இயர். இந்த இயர்ல என்னால் எவ்வளோ முடியுமோ நான் அவ்வளோ ரீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபியூச்சர். இது சிம்பிளா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ எம் ரீடிங் அ ஸ்டோரி அட் தி மொமெண்ட். அட் த மொமெண்ட், இந்த மொமெண்ட்ல நடந்துட்டு இருக்க ஒரு விஷயத்த டிஸ்கிரைப் பண்றது, அதை எக்ஸ்பிரஸ் பண்ணது என்ன? ப்ரெசன்ட் கண்டினியூஸ். பாஸ்ட் கண்டினியூஸ், ஐ வாஸ் ரீடிங் அ ஸ்டோரி லாஸ்ட் நைட். நான் வந்து லாஸ்ட் நைட் ஒரு ஸ்டோரி படிச்சுட்டு இருந்தேன், படித்து கொண்டிருந்தேன் சொல்றோம் இல்லையா? அதுக்கு தான் பாஸ்ட் கண்டினியூஸ். ஃபியூச்சர் கண்டினியூஸ், ஐ வில் பி ரீடிங் அ ஸ்டோரி சூன். நான் வந்து சீக்கிரமாவே ஒரு ஸ்டோரியை ரீட் பண்ண போகின்றேன். அதுதான் வந்து அந்த கண்டினியூஸ்ன்ற அந்த வேர்டை குறிக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஐ ஹாவ் ரீட் சோ மெனி புக்ஸ். நான் நிறைய புக்கு படிச்சிருக்கேன்ப்பா அப்படி சொல்றேன். அதுதான். பாஸ், ஐ ஹேட் ரீட் அட்லீஸ்ட் 100 புக் பை த டைம் ஐ வாஸ் 12. இது வந்து பாஸ்ட் குறிக்குது. நான் வந்து 12, அதாவது எனக்கு 12 வயசு இருக்கும் போது ஒரு 100 புக்ஸாவது நான் படிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்றேன் இல்லையா? அதுதான். நெக்ஸ்ட் என்ன? ஐ வில் ஹாவ் ரீட் அட்லீஸ்ட் 500 புக்ஸ் பை த எண்ட் ஆஃப் திஸ் இயர். இந்த இயரோட எண்டில் ஒரு 500 புக்ஸாவது நான் என்ன பண்ணியிருப்பேன்? படிச்சு முடிச்சிருப்பேன். நெக்ஸ்ட் என்ன? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னா, ஐ ஹாவ் பீன் ரீடிங் சின்ஸ் ஐ வாஸ் 4 years old. நான் 4 years old அதாவது 4 வயசுல இருந்து நான் என்ன பண்றேன்? படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றோம்.
Past perfect continuous. I had been reading for at least a year before my sister learned to read. ஓகேவா, நான் வந்து ஒரு இயர் பிஃபோர்ல இருந்து படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட், ஐ வில் ஹாவ் பீன் ரீடிங் ஃபார் அட்லீஸ்ட் 2 hours பிஃபோர் டின்னர் டு நைட். அதாவது டின்னருக்கு முன்னாடி ஒரு 2 hours அது நான் படிப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இந்த மாதிரி டென்சஸை வந்து நல்லா நம்ம புரிஞ்சு வச்சுக்கிட்டாலே எந்தெந்த டென்ஸ்க்கு என்னென்ன வேர்டை யூஸ் பண்ணோம் அப்படின்றத வந்து நம்ம ஈஸியாக இது பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாடல் கொஸ்டின். After he dashed his lunch, he went across to the window. After he had finished his lunch, he went across to the window. நெக்ஸ்ட் என்ன, இதுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. when I knocked at the door my friend. ஓகேவா, இந்த மாதிரி இது எல்லாத்துக்கும் நீங்கள் ரீட் ஆன்சர்ஸ் உங்களால் பண்ண முடியுதான்னு பாருங்க. முடியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு வாட்டி உட்காந்து எல்லாத்தையும் கோத்ரூ பண்ணிட்டு இந்த கொஷினுக்கான ஆன்சர்ஸையும் உட்காந்து நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஏன்னா இப்போ நம்ம லாஸ்ட் மினிட்ல படிக்கிறோம் அப்படின்றதுனால வந்து நம்மளால ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு கிராமருமே எடுத்து அதுக்கான டெஃபினேஷன் எக்ஸ்பிளனேஷன் வச்சு பார்த்துட்டு இருந்தா விடிஞ்சிடும். ஓகே, இப்போ பார்க்குறோமா, இந்த கொஷின்ஸ் எல்லாம் ரீட் பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பாஸ்ட் டென்ஸ் தான் எப்படி, ப்ரெசன்ட் டென்ஸ் தான் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணணும். அப்படி ஆன்சர் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கணும், இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 எக்ஸசைஸாவது பார்த்துருக்கணும். அதுக்காக தான் இப்போ இது பண்றது. ஓகேவா, இந்த எக்ஸசைஸ் எல்லாத்தையுமே வந்து நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 14, லிங்கர்ஸ் கனெக்டர்ஸ் கன்ஜக்ஷன்ஸ். அதாவது லிங்கர்ஸ் ரெண்டு சென்டென்ஸை வந்து லிங்க் பண்ணுறது. பட், எட், சின்ஸ், பிஃபோர், பிகாஸ், இந்த மாதிரி. இதில் என்ன அடிஷனும் இருக்கலாம், ரீசன், கான்ட்ராஸ்ட், கம்பேரிசனாக இருக்கலாம், டைம் இருக்கலாம், கண்டிஷன் இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய டியூரேஷனை குறிக்கிறதா இருக்கலாம், ரெஃபரன்ஸ் பண்ணுறதா இருக்கலாம், சாய்ஸாக இருக்கலாம், மாதிரி எது வேணா இருக்கலாம். அதாவது இந்த மாதிரி எந்த பர்பஸ்க்கு வேணா இது பண்ணிக்கலாம் அப்படின்றதுதான் சொல்றாங்க. ஓகேவா, அந்த மாதிரி ஒரு பர்பஸ் சொல்றதுக்குமே என்னென்ன லிங்கரை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்றதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. அடிஷன்னா என்ன பண்ணுவோம், அண்ட் அப்படின்னு ஆட் பண்ணுவோம். ஆஸ் வெல் அஸ் அப்படின்னு சொல்லுவோம். வித் அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணுவோம். இதே ரீசன் சொன்னா டியூ டு ரெயின், அந்த மாதிரியான ஸ்கூல்லாம் ஹாலிடேஸ் விடும் போது டியூ டு ரெயின் அப்படின்ற மாதிரியான வேர்டு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு இதுதான். அங்க யாரு இருக்கா, ஒரு லிங்கர்ஸ் இருக்காங்க, அங்க ஒரு கனெக்டர்ஸ் இருக்காங்க. ஓகேவா, இதுதான் ரீசனை வச்சு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன, ஓயிங் டு, ஆஸ், சின்ஸ், பிகாஸ், சோ அண்ட் சோ. ஓகே, நெக்ஸ்ட் என்ன, கம்பாரிசன்னாலே நமக்கு என்ன தெரியும், தேன் திஸ், தேன் தட். ஓகேவா, டைம்னா ஆஸ், வென், வைல், ஆஸ் சூன் அஸ், அன்டில், டில், ஃபார், சின்ஸ், பிஃபோர், ஆஃப்டர். இது எல்லாமே வந்து டைமை குறிக்கிறது. இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாமே யாரா யூஸ் பண்ணுவோம், நம்ம லிங்கர்ஸா, கனெக்டர்ஸா வந்து யூஸ் பண்ணுவோம். ஏதாவது ஒரு புக்கை வந்து ஏதாவது ஒரு டாபிக்ல சம்மரி எழுதிட்டீங்க, அதை வந்து ரெஃபர் பண்றதுக்கு சொல்றீங்க, வித் ரெஃபரன்ஸ் டூன்னு சொல்லிட்டு ஒரு லிங்கை கொடுக்கலாம். இந்த மாதிரி புரிஞ்சுச்சா, இது எதுக்குன்னா ரெஃபரன்ஸ்க்காக. டியூரேஷனை குறிக்கும் போது டியூரிங், ஆஸ் லாங் அஸ், இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் வரும். இப்போ இந்த கொஸ்டின் நம்பர் 14ல வந்து லிங்கர்ஸ் கனெக்டர்ஸ் அப்படின்றது தெளிவா இருந்திருக்கும். இதுக்கு ஒரு மாடல் கொஸ்டின் இங்க இருக்கு. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸசைஸுமே இருக்கு. ஓகேவா, இது எல்லாமே நீங்க பார்த்து முடிச்சிட்டாலே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். இப்போ நீங்க எக்ஸாம்க்கு வந்து படிக்காம போயிட்டீங்க லைக் அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த 1 marksல ஸ்கோர் பண்ணிடலாம். படிக்காம போயிட்டீங்கன்னு இல்லை, லைக் ரொம்ப பார்க்கல அப்படின்னும் போது 1 marksல ஸ்கோர் பண்ணிடலாம் நினைச்சு போவீங்க. அங்க போனா அந்த 1 marksே இவ்வளோ டஃப்பாக இருக்கே அப்படின்னு யோசிப்பீங்க. நான் என்ன சொல்றேன், இது எல்லாமே வந்து நீங்க வந்து காமனா அப்படியே ரேண்டமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே மைண்ட்ல இல்லாத மாதிரி இருக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், ஒரு கொஷினுக்குமே இந்த கொஷின்ல இந்த டாபிக் வரும், இந்த கொஷின்ல இந்த டாபிக் வரும்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு போகும்போது நம்ம அப்படியே ரிலாக்ஸா ஃபீல் பண்ணலாம். ஓகேவா, இந்த டாபிக்கா இந்த கொஷின்ல வரும், இது எனக்கு தெரியும், நான் இதுல 2 எக்ஸசைஸும் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ரிலாக்ஸா இருந்துடலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் வித் ஆன்சர். அதாவது இப்போ நம்ம பார்த்த இந்த லிங்கர்ஸ், கனெக்டிவ்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸாக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியுதா பாரு, ஆன்சர் பண்ண முடியலன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரீட் பண்ணிட்டு ஆன்சர்ஸ் பேக்ல இருக்கு, ஒரு வாட்டி செக் பண்ணி இருந்தாலும் நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க உங்களால முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்து எந்த இடத்துல தப்பு வருது பாருங்க, நான் எங்க தப்பு பண்றேன், எங்க மிஸ்டேக் பண்றேன், எங்க எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி பாருங்க. ஓகேவா, இதுக்கான ஆன்சர்ஸும் இங்க இருக்கு. ஓகே, இதோட நம்மளுக்கு 14 கொஸ்டின்ஸ் இந்த 1 மார்க் வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும். ஓகேவா, நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பார்ட் 2. பார்ட் 2ல என்ன, ப்ரோஸோட கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் கேட்பாங்க.
இதுல வந்து கொஷின் அண்ட் ஆன்சர்ஸுமே வந்து இம்பார்ட்டன்ட் இருக்கு, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்ல இருக்கிறது. ஓகேவா, இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்ல இருக்க கொஷின்ஸ் இருக்கு, உங்களோட டெக்ஸ்ட் புக்ல இருக்க கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ். இது எல்லாமே வந்து எல்லா ப்ரோஸ்து. ஃபோர்த் லெசன், ஃபிஃப்த் லெசன், ஓகே. இதெல்லாம் முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் என்ன இருக்கும்? இப்போ இது இந்த 14 முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன இருக்கும்? எல்லா ப்ரோஸ் இருக்கிறத படிச்சு வச்சுக்கோ. அந்த ப்ரோஸ்ல இருக்க கொஷின்ஸ் தான் கேட்பாங்கன்றது தெரிஞ்சிச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எல்லா லெசன்ல இருக்க ப்ரோஸையும் வந்து படிச்சு முடிச்சிடணும். ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க? அப்ரிசியேஷன் கொஷின் கேட்குறாங்க. அப்ரிசியேஷன் கொஷின் கேட்கறது என்ன? போயமோட லைன்ஸ் கொடுத்துட்டு அதுல இருந்து ஹோம் இது வந்து எதை ரெஃபர் பண்ணது, இந்த வேர்டு எதை மீன் பண்ணது அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுல ரைம் ஸ்கீம் என்ன, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்ன, அந்த மாதிரி கேட்கறதா இருக்கும். ஓகேவா, இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு ஒரு போயமுக்குமே இதுல இருக்கு. ஒரு ஒரு போயமுக்குமே இதுல இருக்கு. ஓகே, முடிஞ்சிச்சு. இப்போ என்னன்னா நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 23, அதாவது செக்ஷன் 3ல இருக்கு. ஓகேவா, இதுல என்ன கேட்பாங்க? ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ். ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமே கிடையாது. இது வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஓகேவா, இதை மட்டும் வந்து எனக்கு தெரியலன்னு யாரும் படிக்காம மட்டும் போயிடாதீங்க, சரியா? ஏன்னா இது ரொம்ப 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 ஈஸி அண்ட் சிம்பிளான டாபிக். இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட், வெர்பு, ஆப்ஜெக்ட் இந்த டைப்ல தான் வரும், அதாவது SOV. ஓகேவா, SVO இதுல தான் வரும். ஓகேவா, இதுல என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன இருக்கு? சில்ட்ரன் லைக் ஐஸ்கிரீம். சில்ட்ரன் வந்து ஐஸ்கிரீமை லைக் பண்றாங்கன்னு இருக்கு. இதை வந்து அதர்வைஸ்ல எப்படி சேஞ்ச் ஆகும்ன்றதை நான் தமிழ்ல சொல்றேன் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. ஓகேவா, ஐஸ்கிரீம் வந்து அதாவது குழந்தைகளால பிடிக்கப்பட்டுச்சு, அவங்க லைக் பண்றாங்க. ஐஸ்கிரீம் வந்து சில்ட்ரன்ஸால பிடிக்கப்பட்டுச்சு, அவங்களால லைக் பண்ணப்பட்டுச்சு, அப்படி சொல்றோம் இல்லையா? அதுதான் வந்து அதர்வைஸ் சேஞ்ச் பண்றது. இப்போ உங்களுக்கு அந்த வாய்ஸ்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா லைக் என்ன, ஐஸ்கிரீம் இஸ் லைக்டு பை த சில்ட்ரன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க இப்படி சேஞ்ச் பண்ணணும், சில்ட்ரன் லைக் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளவுதான் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ். ஓகேவா, இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியா புரியும் உங்களுக்கு. ஓகே, சில்ட்ரன் லைக் ஐஸ்கிரீம்னு இருக்கா, இதுக்கு என்ன வரும்? ஐஸ்கிரீம் இஸ் லைக்டு பை சில்ட்ரன். நெக்ஸ்ட் என்ன? ஷீ ரோட் அண்ட் எஸ்ஏ. அப்போ என்ன வரணும்? அண்ட் எஸ்ஏ. அதாவது இதுல வந்து இன்னொரு சேஞ்ச்ல மாத்தும் போது பைன்ற கீவேர்டை யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால இப்போ என்ன பண்றீங்க? ஷீ ரோட் அண்ட் எஸ்ஏன்னு இருக்கு, அப்போ அண்ட் எஸ்ஏ வாஸ் ரிட்டன் பை ஹர். நெக்ஸ்ட் என்ன? உமா இஸ் ரைட்டிங் அ லெட்டர் இஸ் பீயிங். இங்க என்ன இருக்கு? ரைட்டிங் இருக்கு. ஓகேவா, அப்ப என்ன பண்ணணும் நம்ம? பீயிங் அப்படின்னு ஆட் பண்ணிட்டு அதை வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபல். எப்பவுமே வந்து அந்த வேர்பை நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபலா மாத்ததுக்கு தான் ட்ரை பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இங்க வந்து ரைட்டிங்னு இருக்கு, அதை வந்து அவங்க ப்ரெசென்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அங்க யாரை ஆட் பண்ணிக்கிறோம்? பீயிங் ஆட் பண்றோம். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? அதாவது அது எவ்வளோ பாஸ்ட்ல இருக்கோ அதை விட நம்ம அதை பாஸ்டா மாத்துறதுக்கு ட்ரை பண்ணணும். ஓகேவா, அப்ப இங்க என்ன இருக்கு? தே ஹேட் seen a film had been seen by them. ஓகேவா, எவ்வளோ நம்மளால அதை வந்து பாஸ்ட்ல மாற்ற முடியுமோ அவ்வளோ சேஞ்ச் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இங்க எக்ஸாம்பிள்ஸா கொடுத்துருப்பாங்க. அதுவும் இல்லாம இங்க வந்து எப்படி எப்படிலாம் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஷீனா வந்து பை ஹர், வீனா பை அஸ், ஐனா மீ, யூனால யூ தான், ஹீனா ஹிம், தே தெம். நேம்ஸ்லாம் வந்தா அதே தான் வரும். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன? ஷீ லைக்ஸ் மேங்கோன்னு இருக்கு, அதை பாசிவா எப்படி மாத்தலாம்? மேங்கோஸ் லைக்டு பை ஹர். ஷீன்றது என்னவா மாறும்? ஷீன்றது ஹர்ரா மாறும். இது ஹீ வந்தா ஹிஸ், சாரி ஹிம். ஓகே,
நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா she likes a mango வா அப்போ mango is liked by her. He wrote a letter was written by him. They will do this sum will be done by them. ஓகேவா உங்களுக்கு படிக்கும் போதே இது ஈஸியா புரியும். Sam is doing homework is being done by Sam. Kannan was writing a letter was being written by Kannan. Okay, he has written a letter has been written by him. Ram had drawn a picture had been drawn by Ram. She will have written a letter will have been written by her. ஓகேவா இந்த மாதிரி எவ்வளோ பாஸ்ட்ல நம்மளால மாற்ற முடியுமோ மாத்திட்டு அங்க வந்து பைன்ற அந்த ஒரு வேர்டை வந்து ஆட் பண்ணிக்கணும். எதுக்கு ஆக்டிவ்ல இருந்து பாசிவா கன்வெர்ட் பண்றதுக்கு. ஓகேவா நெக்ஸ்ட் வந்து ஒரு நோட் என்னன்னு பாத்தீங்கன்னா பாசிவ் ஃபார்மே வந்து சில இதுக்கெல்லாம் கிடையாது. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா future continuous tense, present perfect continuous tense, future perfect continuous tense, past perfect continuous tense. ஓகேவா இவங்க எல்லாருக்குமே வந்து நோ பாசிவ் ஃபார்ம். ஓகே அதே மாதிரி இந்த ட்விஸ்ட் பண்றது கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது இந்த டென்ஸ்ல இருந்து கொடுத்துட்டு அதர்ஸ்னா நோ பாசிவ் ஃபார்ம்னு போட்டுருங்க. ஓகேவா இது இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா கமாண்டு ஆர்டர் ரெக்வஸ்ட் இந்த மாதிரி கேட்கறதெல்லாம் எப்படி மாத்துறதுன்றதை இப்போ பார்க்கலாம். ஷட் தி டோர் அப்படின்னா லெட் த டோர் பி ஷட். ஓப்பன் யுவர் புக் லெட் யுவர் புக் பி ஓப்பன்ட். ட்ரா அ பிக்சர் லெட் அ பிக்சர் பி ட்ரான். க்ளோஸ் யுவர் புக்ஸ் லெட் யுவர் புக்ஸ் பி க்ளோஸ்ட். டோன்ட் ஓப்பன் தி டோர் லெட் த டோர் நாட் பி ஓப்பன்ட். ஓகேவா அதாவது இங்க டோன்ட்னு வந்திருக்கா அப்ப இங்க நம்ம நாட்ன்றதை யூஸ் பண்ணணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளீஸ் ஓப்பன் த டோர் யூ ஆர் ப்ளீஸ்ன்னு வந்திருக்கு. ப்ளீஸ்ன்னு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ரெக்வஸ்ட் பண்றாங்க. ஓகேவா அப்ப அந்த வேர்டை நம்ம யூஸ் பண்றோம். ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நம்மளுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி சொன்னாங்கன்னா யூ ஆர் அட்வைஸ்டு டு. ஆர்டர் போடுற மாதிரி இருந்தா யூ ஆர் ஆர்டர்ட் அந்த மாதிரி. ஓகேவா அப்ப இங்க நம்மளுக்கு என்ன வந்திருக்கு ப்ளீஸ் இருக்கு. அப்ப யூ ஆர் ரெக்வஸ்டட் டு ஓப்பன் தி டோர். May God bless all the creatures. May all the creature be blessed by God. இந்த மாதிரி எழுதணும். நெக்ஸ்ட் என்ன இருக்கு share your leisure time with birds and animals. Let your leisure time be shared with birds and animals. Don't let appearances deceive you. Don't be deceived by the appearance. Don't disturb the hibernating birds. Let the hibernating birds not be disturbed. அதாவது இந்த மாதிரி உங்களுக்கு கஷ்டமா கொடுத்துட்டாங்க இதை நான் எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எந்த டைம்லயுமே வந்து வரி பண்ணாதீங்க. இந்த மாதிரி எந்தெந்த விதத்துலலாம் கொஷின் வரும் அப்படின்றதே இங்க எல்லாமே கொடுத்தாச்சு. ஓகேவா அதனால எல்லாத்தையுமே வந்து கோத்ரூ பண்ணிட்டு போங்க ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எஸ்ஆர் நோ கொஷின்ஸ் இருக்கு ஆக்டிவ் அண்ட் பாசிவ்லயே. டு யூ லைக் காஃபி அப்படின்னு இருக்கு. இஸ் காஃபி லைக்டு பை யூ. புரிஞ்சுச்சா இது எப்படி கேக்குறாங்கன்னு சொல்லிட்டு. உனக்கு காஃபி பிடிக்குமா காஃபி உன்னால பிடிக்கப்பட்டிருக்கா அந்த மாதிரி. ஓகேவா Did the farmer kill the tiger with an umbrella? Was the tiger killed by the farmer with an umbrella? புரிஞ்சுச்சா Did he take his meal? Was his meal taken by him? Next WH question வச்சு. When did she pay the fee? When was the fee paid by her? Who sings the song? Next இதுக்கு என்ன by whom is the song sung? Okay passive voice into active. இப்போ பாசிவ்ல இருந்து ஆக்டிவா எப்படி சேஞ்ச் பண்றது இது நான் சொன்னல. A chair was made by me na I made a chair. Let the dog not be teased na don't tease the dog. Meal was being taken by them. They were taking meal. Let the door be opened the door. The exam will be written by them. They will write the exam. ஓகேவா will be வந்திருக்கு. ஸோ அங்கே அந்த பி எடுத்துட்டு நம்ம will மட்டும் இருக்கும் எங்க பாசிவ்ல. ஓகேவா ஆக்டிவ்ல இருந்து பாசிவ் சேஞ்ச் பண்றது ரொம்ப ஈஸி. பாசிவ்ல இருந்து ஆக்டிவ் சேஞ்ச் பண்றது ரொம்ப ஈஸி. அதோட ஃபார்மேட்டை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஓகே இதுலயே வந்து உங்களுக்கு இன்ட்ராகேட்டிவ்ல இருக்கு ஒமிட்டிங் தி ஏஜென்ட் இருக்கு பாசிவ் வாய்ஸ்ல இது எல்லாத்தையுமே வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஆக்ஸிலரி வேர்ப்ஸ் வச்சு இருக்கு WH கொஷின்ஸ் வச்சிருக்கு எல்லாத்தையும் ரீட் பண்ணிக்கோங்க ஒன்ஸ். நெக்ஸ்ட் ஒரு மாடல் கொஷின் இருக்கு அந்த மாடல் கொஷினுக்கும் ஆன்சர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து இங்க இருக்க அந்த எக்ஸசைஸுக்குமே ஆன்சர் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க பக்கா ரெடி ஆயிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு வந்து அடிஷ்னலா வந்து எக்ஸசைஸுமே இருக்கு இதுல. ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச். இப்போ தான் நம்ம கொஷின் நம்பர் 24 வந்திருக்கோம். ஓகேவா
ரிப்போர்ட்டட் ஸ்பீச் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் இன்டைரக்ட். அதாவது ஒருத்தவங்க சொன்ன விஷயத்த இவங்க எப்படி சொன்னாங்கன்னு நம்ம சொல்றது, இவங்க எப்படி என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை இன்னொருத்தர் சொல்றது, இந்த மாதிரி தான். இதுக்கு எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, நேரு செட் ஐ லைக் ரோஸ். நேரு என்ன சொன்னாரு, ஐ லைக் ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து டைரக்ட். ஓகேவா, டைரக்டா வந்து டைரக்ட் ஸ்பீச். டைரக்டா சொல்லிட்டாங்க, நேருக்கு ரோஸ் பிடிக்கும். நேரு சொன்னாரு அவருக்கு ரோஸ் பிடிக்குமா, அவ்வளவுதான். இங்க என்ன சொல்றோம், நேரு செட் தட் ஹீ லைக்டு ரோஸ். நேரு வந்து சொன்னாரு அவருக்கு வந்து ரோஸ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி சொல்றது என்னது, இன்டைரக்ட். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன இருக்கு, பாலா சேஸ் ஐ ஷால் மீட் யுவர் ஃப்ரெண்ட். பாலா சொன்னாங்க ஐ ஷால் மீட் யுவர் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இதை வந்து என்ன சொல்றாங்க, பாலா சேஸ் தட் ஹீ வில் மீட் ஹிஸ் ஃப்ரெண்ட். புரிஞ்சுச்சா, எப்படி வந்து இன்டைரக்ட் நம்ம நார்மலா நம்ம தமிழ்ல சொல்றதே தான் வரும் அப்படியே. ஓகேவா, எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. நம்ம தமிழ்ல சொல்றத வந்து நம்ம இதுக்கு அந்த கரெக்டான மீனிங்கா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியா அதை இங்கிலீஷ்ல எழுதிடுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன இருக்கு, கலா வில் சே ஐ எம் கோயிங் டு மை வில்லேஜ். இதுக்கு என்ன ரிப்போர்ட்டர் யாருங்க, கலா. இதுல ரிப்போர்ட்டிங் வேர்ப் என்ன, வில் சே. என்னது இது, ஃபியூச்சர் டென்ஸ். அப்ப என்ன பண்ணும், கலா வில் சே தட் ஷீ இஸ் கோயிங் டு ஹர் வில்லேஜ். இதுதான் வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச். ஓகேவா, இதுல வந்து நிறைய இருக்கு, ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கு, பாஸ்ட்ல இருக்கு, ஃபியூச்சர்ல இருக்கு, பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், இதுல எல்லாமே இருக்கு. இது எல்லாமே வந்தா அதோட ரிப்போர்ட்டட் ஸ்பீச் ஆன இன்டைரக்ட்ல வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றது இந்த டேப்லர் காலம்ல இருக்கு, அதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கன்ஜக்ஷன்ஸ் டு பி யூஸ்ட். இதுல வந்து கன்ஜக்ஷன்ஸும் வந்து யூஸ் பண்ண, அதாவது ரிப்போர்ட்டிங் வேர்ப் சேஞ்சஸ் ஆகுறது. ஸ்டேட்மெண்ட்ல செட் டு அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை வந்து டோல்டு. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட், இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட்டு, இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. செட் டு அப்படின்னா அதை வந்து நம்ம மாற்றும் போது டோல்டு அப்படின்னு மாற்றணும். அதாவது டைரக்ட்ல வந்து உங்களுக்கு செட் டுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, டைரக்ட்ல வந்து செட் டுன்னு இருக்குன்னா அதை நம்ம இன்டைரக்ட் இந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சை சேஞ்ச் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும், டோல்டு அப்படின்னு மாற்றணும். செட் இல்லை செட் டு, அதாவது அது கொஷினா கேட்டிருக்காங்க அப்படின்னு இருக்கும் போது நம்ம அதை ஆஸ்க்டு அப்படின்னு இது பண்ணோம். இதே அவங்க ரெக்வஸ்டா கேட்டிருக்காங்க அப்படின்னும் போது அங்க வந்து செட் டுன்னு இருக்குன்னா அதை நம்ம என்னன்னு சேஞ்ச் பண்ணணும், ரெக்வஸ்டட் அப்படின்னு சேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன இருக்கு, எக்ஸ்கிளமேஷன். எக்ஸ்கிளமேஷன்னா என்ன, எக்ஸ்கிளைம்டு ஜாய்ஃபுல்லி சாரோலி. அதாவது எக்ஸ்கிளைம்டு அவங்க வந்து ஜாய்ஃபுல்லா இருந்தாங்க, அந்த இல்லையே சாரோஃபுல்லா சொல்றாங்க அப்படின்றத அங்க மென்ஷன் பண்ணிக்கணும். ஓகேவா, இதுதான் வந்து டைரக்ட் டு இன்டைரக்ட், அதாவது ரிப்போர்ட்டட் ஸ்பீச். இதுக்குமே வந்து இங்க இருக்க எக்ஸசைஸை முடிச்சு விட்டுருங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பங்க்சுவேஷன்ஸ் இருக்கும். பங்க்சுவேஷன் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஃபுல் ஸ்டாப் இருக்க இடத்துல ஃபுல் ஸ்டாப் இருக்கணும். ஒரு சென்டென்ஸ் முடியுது, இன்னொரு சென்டென்ஸ் ஆட் ஆகுது அங்க அப்படின்னும் போது அதை கமா போடணும். கொஷின் மார்க் இருக்கணும், எக்ஸ்கிளமேஷன் மார்க் இருக்கணும். அதாவது ஒருத்தவங்க சொன்ன அதே வேர்ட்ஸை வந்து அங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னும் போது அங்கே கொட்டேஷன் மார்க்ஸ் போடுறது. கேபிட்டல் லெட்டர்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட்ல யூஸ் பண்ணுறது கேபிட்டல் லெட்டர் இருக்கணும். இந்த மாதிரி கண்ட்ரி நேமு, எர்த், மெர்குரி, இந்த மாதிரியான இதெல்லாம் யூஸ் பண்ணுற இடத்துல நம்ம என்ன பண்ணோம், சீஸ் நேம், மவுண்டெயின்ஸ் நேம், ரிவர் நேம், இதெல்லாம் மாதிரி போடும் போது அந்த இடத்துல இந்த கேபிட்டல் லெட்டர் இருக்கணும். கேபிட்டல் லெட்டர் ஷுட் பி யூஸ்ட். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து ஹைஃபன், அதாவது ஹார்ட், ஹியர்டு, ப்ரோ, யூரோப்பியன், 24, 75, இதுல எல்லாமே வந்து ஹைஃபன் இருக்கணும். அப்பாஸ்ட்ராஃபி இருக்கணும். அதாவது இது வந்து என்னன்னா பொசசிவ் அப்படின்னு சொல்லலாம். ஃபாதர்ஸ் புக்கு, ஜான்ஸ் புக்கு, மை ஃப்ரெண்ட்ஸ் டேபிள். ஓகேவா, அவங்களுடையது, உடையது அப்படின்றதுக்கு தான் யாரு, அந்த அப்போஸ்ட்ரோஃபியஸ். ஓகேவா, இது ஞாபகம், இதை வந்து ரீகால் பண்ணிட்டு அதே மாதிரி இங்க இருக்கிற எக்ஸசைஸையும் முடிச்சிடலாம். இது எல்லாத்தையுமே உட்காந்து நீங்க பண்ணிட்டீங்கனாலே நீங்க அடுத்து படிக்கணும்ன்ற ஒரு இதே கிடையாது. ஓகேவா, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொஸ்டின் ஆன்சர், பேராகிராஃப், இது எல்லாமே பார்த்துக்கிட்டா மட்டும் போதும். இப்ப நான் சொல்றதை மட்டும் இது எல்லாத்தையுமே நீங்க ரீகால் பண்ணிக்கிட்டு உங்க புக்ல இருக்க எக்ஸசைஸையும் ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கோங்க. இதுல இருக்கிறதே தான் அதுலயும் இருக்கும்னு நினைக்கிறேன். இதனால ஒரு வாட்டி எல்லாத்தையும் ரீகால் பண்ணிக்கோங்க, இதுவே போதும். ஓகேவா, நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள், காம்ப்ளெக்ஸ், காம்பவுண்ட். ஃபர்ஸ்ட் சிம்பிள் சென்டென்ஸ் தான் என்ன, இது வந்து ரொம்ப நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகுற ஒரு விஷயம். ஓகேவா, இப்போ இது வந்து தெரிஞ்சவங்க ஓகே, தெரியாதவங்க ரொம்ப டீப்பா போனீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாம போகவும் வாய்ப்பு இருக்கு. ஓகேவா, அதனால
இதோட ஃபார்மேட்டை தெரிஞ்சு வச்சுக்கோ. காம்ப்ளெக்ஸ், அதாவது ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு காம்ப்ளெக்ஸ் சேஞ்ச் பண்ண சொல்றாங்களா, அப்ப அங்க என்ன வரும், தோ, ஆல்தோ, ஈவன் தோ, இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் காம்ப்ளெக்ஸ்ல. காம்பவுண்ட் இது இன்னமும் இருக்கு, ஓகேவா. இது வந்து ஸ்டார்டிங். காம்பவுண்டுன்னு சேஞ்ச் பண்ண சொன்னா பட்டு, எட்டு, ஸ்டில்லு. சிம்பிளா சேஞ்ச் பண்ண சொன்னா என்ன அப்படின்ற இந்த டேப்லெட் காலத்தை நல்லா பார்த்து வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். எந்த சென்டென்ஸ் கொடுத்தாலும் நம்ம ஈஸியா வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் சென்டென்ஸ். சிம்பிள் சென்டென்ஸ் வந்து எப்படி கன்சிஸ்ட் ஆயிருக்கும்னு பாத்தீங்கன்னா வெறும் ஒன்லி ஒன் மெயின் கிளாஸ் தான் இருக்கும், வித்வுட் அ ஃப்ரேஸ். வித் ஆர் இல்ல வித்வுட் ஃப்ரேஸ் இருக்கலாம், ஓகேவா. இதுக்கு எக்ஸாம்பிளும் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ் அப்படின்னும் போது அது வந்து கன்சிஸ்ட் ஆஃப் அட்லீஸ்ட் 2 மெயின் கிளாஸ், 2 மெயின் கிளாஸ் ஆகுது அதுல இருக்கும், ஓகேவா. மோர் தென் அண்ட் மோர், அதுக்கு மேலேயும் இருக்கலாம், பட் நோ சபார்டினேட் கிளாஸ். சபார்டினேட் கிளாஸ் அதுல இருக்காது. இந்த மெயின் கிளாஸ் எல்லாமே லிங்க்டு வித் கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன். இந்த மெயின் கிளாஸ் எல்லாமே எப்படி லிங்க் ஆயிருக்கும்னா பட்டு, அண்டு, ஆறு, அதர்வைஸ், ஸோ, அண்ட் இமீடியட்லி, இந்த மாதிரியான வேர்ட்ஸை வச்சு இந்த வந்து இந்த மெயின் கிளாஸ் எல்லாமே லிங்க் ஆயிருப்பாங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியா இது வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம். அதாவது இந்த டேப்லெட் காலம் பார்த்துக்கோங்க. இது வந்து காம்ப்ளெக்ஸ், இது வந்து காம்ப்ளெக்ஸ், இது வந்து காம்பவுண்ட், இது வந்து சிம்பிள். இது வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுக்கனால எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து எடுத்துட்டு உங்க நோட்ல எழுதிக்கிறீங்களோ ஏதோ அதை வச்சு ஒரு வாட்டி இது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. காம்ப்ளெக்ஸ்னா இப்படி சேஞ்ச் பண்ணணும், இந்த வேர்ட்ஸ் போட்டு சேஞ்ச் பண்ணணும், சிம்பிள்னா இந்த வேர்ட்ஸ் போட்டு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இல்லைனாலும் உங்களுக்கு வந்து 11th 12th போகும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஒரே சென்டென்ஸ் கொடுத்துட்டு அது சிம்பிள்ல இருந்தா எப்படி இருக்கும், காம்பவுண்ட்ல இருந்தா எப்படி இருக்கும், காம்ப்ளெக்ஸ்ல இருந்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, ஓகேவா. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இன் ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் பாவர்ட்டி ஹி ஹெல்ப்ஸ் அதர்ஸ். அவர் வந்து வறுமையில இருந்தாலும் அவர் வந்து வறுமையிலையும் அவர் வந்து ஹெல்ப் பண்றாரு அப்படின்னு இருக்கு. ஹி இஸ் புவர் பட் ஹி ஹெல்ப்ஸ் அதர். அவன் புவர் தான், ஆனா அவன் என்ன பண்றான், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றான். ஆல்தோ ஹி இஸ் புவர் ஹி ஹெல்ப்ஸ் அதர். அதே தான், அவன் புவரா இருந்தாலும் ஹெல்ப் பண்றான். இதே தான் அங்க என்னென்ன வேர்ட்ஸ் வரும், நம்ம என்னென்ன பார்த்தோம். இன்ஸ்பைட் ஆஃப் சிம்பிள் சென்டென்ஸ் குறிக்குதா, ஆல்தோ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் குறிக்குதா, பட் வந்திருக்கு காம்பவுண்ட் சென்டென்ஸ் குறிக்குதா. இந்த மாதிரி சென்டென்ஸ் கொடுத்து இதை வந்து சேஞ்ச் இன்டு காம்ப்ளெக்ஸ், சேஞ்ச் இன்டு காம்பவுண்ட் அப்படின்னு கொடுப்பாங்க, ஓகேவா. அதனால இங்க இருக்க எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க, எல்லாமே ரீட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே அதாவது 1 2 பார்க்கும் போது உங்களுக்கு கிடைக்காத ஐடியா மொத்தத்தையும் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி அப்படின்னு சொல்றது, ஓகேவா. அதனால இது மொத்தத்தையும் நல்லா ரிகால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா மாடல் கொஸ்டின். அதே தான், இந்த இப்ப சிம்பிள், காம்ப்ளெக்ஸ், காம்பவுண்டுக்கு இருக்க இந்த ஒரு மாடல் கொஸ்டின் இருக்கு. இப்ப இது எல்லாத்தையும் நம்ம கோ த்ரூ பண்ணதை வச்சு இங்க இருக்க ஒரு எக்ஸசைஸை இப்ப பாக்குறோம். எக்ஸசைஸை பார்த்துட்டு அவங்களுமே ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓகேவா. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ரீஅரேஞ்சிங் த வேர்ட்ஸ். அதாவது ஒரு சென்டென்ஸ் இருக்கும், அந்த சென்டென்ஸை வந்து பார்ட்டா அந்த வேர்ட்ஸ் ஸ்லாஷ் போட்டு கொடுத்துட்டு ரீஅரேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம கொஸ்டின் பேப்பர் அனலைசிஸ்ல பார்த்திருக்கோம், ஓகேவா. அது எப்படி இருக்கும், S+VO, SVOC இருக்கலாம், SVIODO இருக்கலாம், SVC இந்த மாதிரி இருக்கலாம். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் உங்களுக்கு இங்க கொடுத்துருக்காங்க, எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா. இதுக்கு வந்து நம்ம படிக்கிறதுக்கு இல்லை, இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு போனாவே இந்த எக்ஸாம்பிள் அங்க பார்த்தோம்ல, அப்ப இந்த லெட்டர்ஸ்லாம் இங்க இருக்குல்ல, அப்ப இது இப்படிதான் இது பண்ணணும் நம்மளுக்கு என்னன்னா தெரிஞ்சிருக்கும். ஆனா டக்குன்னு இது எப்படி சேஞ்ச் பண்ணணும், எப்படி இது ரீஅரேஞ்ச் பண்ணும் அப்படின்னு வந்து நம்மளுக்கு அந்த நேரத்துல நம்மளுக்கு வராது, ஓகேவா. அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா ஒரு இந்த மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள்ஸை பார்த்துட்டு போயிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியா ஞாபகம் வந்துடும், ஓகேவா. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அவ்வளவுதான், இம்பார்ட்டன்ட் வந்தாச்சு. ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ண வேண்டிய ஒரு டாபிக், ரோட் மேப். உங்களோட டெஸ்டினேஷன், நீங்க எங்க இருக்கீங்க, இதை வச்சு நீங்க உங்க டெஸ்டினேஷன் போகணும். இதுக்கான கமாண்டிங் கொடுக்கறது, ஓகேவா. யூ ஆர் ஹியர்ல, நீங்க இங்க இருக்கீங்க, இங்க இருந்து நீங்க எங்க போகணும், உங்க டெஸ்டினேஷன் வந்து கைட் ஹிம் டு ரீச் ஹிஸ் டெஸ்டினேஷன். டெஸ்டினேஷன் வந்து லைப்ரரின்னு, ஆமா லைப்ரரி, ஓகேவா. இதுல என்ன சொல்லிட்டாங்க, கோ ஸ்ட்ரெயிட் அண்ட் டர்ன் ரைட், கீப் வாக்கிங் till you reach the big street. big street ரீச் பண்ற வரைக்கும் போங்க. நெக்ஸ்ட் cross the road, walk past a ball. நெக்ஸ்ட் என்ன, டேர்னிங் லெஃப்ட், ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம டேர்னிங் லெஃப்ட், யூ கேன் see the library after some distance. இந்த மாதிரி நார்மலான இதுதான். இது வந்து யாருமே கஷ்டம்னே சொல்ல முடியாது, ஓகேவா. நம்ம ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ண வேண்டிய ஒரு இதா இருக்கு, ஓகேவா. இதுக்கான உங்களுக்கு எக்ஸாம்பிளுமே வந்து
கொடுத்துருக்காங்க நிறைய. இது வந்து இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். அதாவது இதுல இம்பார்ட்டன்ட் சொல்லலாம் ஒன்றும் கிடையாது. ஓகேவா? இந்த இந்த பேர் வச்சு இந்த பாண்டியன் ஹோட்டல் இந்த மாதிரியான நேம்ஸ் வச்சு நிறைய இருந்திருக்கு. ஓகேவா? அதனால சொல்றேன். இந்த மாதிரி நிறைய ரோட் இந்த மேப்பை வச்சு இதுக்கெல்லாம் வந்து உங்களால இன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுதா? இன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். இது எல்லாத்துக்கும் வந்து நீங்க இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. எல்லாமே ரோட் மேப்ஸ் தான். எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன வந்துடும்? கொஷின் நம்பர் 29லேருந்து 32 வரைக்கும் வந்து உங்களுக்கு ப்ரோஸோட பேராகிராஃப்ஸ் இருக்கும். ஓகேவா? பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே நான் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாபிக் என்ன, அதில் கேரக்டர்ஸ் இருந்தால் கேரக்டர்ஸ் போடுங்க, இல்லைன்னா தீம். ஓகேவா? அது என்ன சொல்ல வருது அப்படின்றத ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அப்புறம் உங்க பேராகிராஃப் எழுத ஆரம்பிங்க. ஓகேவா? ஆத்தர் நேம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணு, டாபிக் எழுதிக்கோ. ஆத்தர் நேமு, இல்லைன்னா போயம் பேராகிராஃப்னா போயட்டு, நரேட்டர் இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இதை எழுதிட்டு இந்த டாபிக்கு இது யார் எழுதுனா அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோ. எழுதிட்டு என்ன பண்ற, தீம் எந்த பேராகிராஃபா இருந்தாலும் அதுக்கு ஒரு தீம் இருக்கும். ஓகேவா? இல்லவே இல்லை உங்க மேம் கொடுக்கவே இல்லைன்னா கூட நீ கூகுள்ல போடு, இந்த பேராகிராஃப் இருக்கு, இதுக்கு என்ன இதுக்கு என்ன தீம் வரும் போடுங்க, வரும். ஓகேவா? அதை என்ன பண்றீங்க, தீமையும் எழுதிக்கோ. தீம் எழுதிட்டு அதுக்கப்புறம் நீ பேராகிராஃப் எழுத ஸ்டார்ட் பண்ற. நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாயிண்ட் போட்டு பேராகிராஃப் எழுதவே எழுதாத. பாயிண்ட் போட்டு எழுதினீங்கன்னா கண்டிப்பா உனக்கு மார்க்கே வராது. பேராகிராஃப்னா பேராகிராஃபா தான் எழுதணும். எஸ்ஏனா தான் நம்ம பாயிண்ட் போடணும். ஓகேவா? நீ பேராகிராஃபா எழுதுவ பத்தியா, அந்த பேராகிராஃப் கூட நீ பாயிண்ட் போடக்கூடாது. இப்ப என்ன சொல்றேன்னா, இப்படி ஒரு 4 லைன் எழுதிட்ட, இவ்வளோ எழுதிட்ட ஒரு பேராகிராஃபு, இவ்வளோ பேராகிராஃப்க்கு நீ இந்த ஃபர்ஸ்ட்ல பாயிண்ட் போடக்கூடாது. இப்போ நீ இவ்வளோ லைன் எழுதிட்டு ரெண்டாவது இங்கே ஒரு பேராகிராஃப் இது பண்ற, அப்ப நீ என்ன பண்ற, இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட், நோ. அப்ப கூட நீ என்ன பண்ணக்கூடாது, பேராகிராஃப்க்கு அந்த பாயிண்ட் நீ போடவே கூடாது. பாயிண்ட் நம்ம எப்போ போடுவோம்னா எஸ்ஏ ரைட்டிங்க்கு தான் போடுவோம். ஓகேவா? பேராகிராஃப் பொறுத்தவரையும் பாயிண்ட் போடாத. ஓகேவா? போயம் பேராகிராஃபா இருக்கும் போது என்ன பண்றேன்னா, உனக்கு மார்க்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு அந்த பொய்டிக் லைன்ஸ், அந்த பேராகிராஃப்க்கு ஏற்ற மாதிரியான பொய்டிக் லைன்ஸ் இருக்கும் அந்த போயம்ல. அந்த லைன்ஸ் எடுத்து கொஞ்சம் அதில் இன் பிட்வீன்ல எழுதிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அந்த மாதிரி இதுல வந்து உங்களுக்கு பாயிண்டா இருக்கு. இதெல்லாமே வந்து உங்களுக்கு கீவேர்ட்ஸ் தான். ஓகேவா? நீங்க பெருசா எழுதணும் பேராகிராஃப், பாயிண்ட் போடக்கூடாது, டாபிக் எழுதணும், ஆத்தர் நேம் இல்ல போயட் நேம் எழுதணும், தீம் எழுதணும். புரிஞ்சுச்சா? முடிஞ்சா என்ன பண்ணு, இன்ட்ரோடக்ஷன் கன்க்ளூஷன் அதுவும் போட ட்ரை பண்ணிக்கோ. இப்போ 7 யூனிட்ஸ்க்கு முடிஞ்சிச்சா? அடுத்து என்ன கேட்பாங்க, போயம் பேராகிராஃப் அதே தான். டாபிக்கு என்ன, யார் போயட்டோட நேமு, நெக்ஸ்ட் என்ன பண்ண, தீமை போட்டுட்டு கேரக்டர்ஸ் இருந்தால் கேரக்டர்ஸ், அதாவது எனக்கு தெரிஞ்சு சப்ளிமெண்ட்ரியில் நிறைய கேரக்டர்ஸ் வரலாம், அதில் கேரக்டர்ஸ் இருந்தால் கேரக்டர்ஸ் போட்டுக்கோங்க. இது எல்லாமே எழுதிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுற, போயம் இருக்குது. ஸோ என்ன பண்ணுற, நீ அந்த பேராகிராஃபை முடிக்கும் போது இல்லை இன் பிட்வீன்லேயே வந்து பொய்டிக் லைன்ஸையும் கொஞ்சம் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 6 டாபிக் முடிஞ்சிச்சா? 7 முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொய்டிக் டிவைஸ். போயம் லைன்ஸ் கொடுத்துட்டு கொஸ்டின் நம்பர் 35ல என்ன கேட்குறாங்க, பொய்டிக் டிவைஸ் கேட்குறாங்க. பொய்டிக் டிவைஸ்லாம் என்ன, ரைம் ஸ்கீம் கேட்பாங்க, ரைமிங் வேர்ட்ஸ் கேட்பாங்க, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்பாங்க, அலிட்ரேஷன் கேட்பாங்க. அவ்வளோதானே? இதை நல்லா பார்த்து வச்சுக்கோ. அதேதான் அவங்க ஒரு இதுக்குமே வந்து இங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணிக்கோங்க நல்லா. ஓகே. நெக்ஸ்ட் என்னன்னா, பேராஃப்ரேஸ் ஆஃப் அ போயம். இப்போ வந்து பேராஃப்ரேஸ் அப்படின்னும் போது என்னடா அப்படின்னு யோசிக்காதீங்க. பேராஃப்ரேஸ்ன்னுமே வந்து நீங்க இஆர்சி எழுதியிருப்பீங்க பத்தியா, அந்த இஆர்சியில எக்ஸ்பிளனேஷன் எழுதியிருப்பீங்க. அது என்னன்னா உங்களுக்கு ஜென்ரலா கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, அந்த இஆர்சியே இதுல எழுதுனா கூட ஓகே, ஆனா எனக்கு தெரிஞ்சு அதுக்கு மார்க் வருமா என்னன்னு எனக்கு தெரியல. நான் என்ன சொல்றேன், இப்ப லைஃப் போயம்ல உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, உங்க கருத்து என்ன, இப்ப இந்த லைஃப் போயம்ல இருந்து நீங்க என்ன இது பண்றீங்க, இதனால நடக்குதா, இதுல இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்தையும் அதுல ஆட் பண்ணி ஓவராலா உங்களோட வியூல அந்த பேராகிராஃப் எழுதுறதுக்கு பேரு தான் வந்து பேராஃப்ரேஸ். ஓகேவா?
அதான் இப்ப இந்த ஐ எம் எவ்ரி உமன் அப்படின்னும் போது உமன் ரிலேட்டடா இருக்கும். ஓகேவா? மாடர்ன் உமன் இருப்பாங்க, சாஃப்டா ஜென்டலா இருப்பாங்க. அவங்க இன்னமும் அவங்க எப்படி இருப்பாங்க, ஸ்ட்ராங்கா லயனஸா இருக்கணும், அவங்கதான் வந்து குயின் ஆஃப் ஃபாரஸ்ட். இந்த மாதிரி இதுல வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. உங்களுடைய தாட்டுமே கொஞ்சம் அதுல நீங்க ஆட் பண்ணி எழுதலாம். ஓகேவா? இந்த மாதிரி உங்களோட அந்த ஓவரால் வியூ, உங்களோட பாயிண்ட் என்ன அப்படின்றதையும் இதுல நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 37ல வந்து இது கோஹரண்ட் ஆர்டர். இதுல என்னன்னா அதான் இது வந்து உங்களுக்கு ஒரு அந்த சப்ளிமெண்ட்ரில இருந்து கூட எடுக்கலாம். ஓகேவா? சப்ளிமெண்ட்ரில இருந்தா எடுப்பாங்க. அதாவது சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த இன்சிடென்ட் ஒரு இன்சிடென்ட் இருக்கும். அதை வந்து 5 சென்டென்ஸா கொடுத்துட்டு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அந்த சேஞ்ச் பண்ணியிருக்கிறத நீங்க வந்து அரேஞ்ச் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் நடந்துச்சு, செகண்ட் நடந்துச்சு அப்படின்னு அரேஞ்ச் பண்ணணும். இது அரேஞ்ச் பண்ணணும் நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அந்த சப்ளிமெண்ட்ரியோட கதை ஃபுல்லா தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? யாரும் தெரியாமலாம் இருக்காது, தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? தெரிஞ்சிருந்தா நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிக்கலாம். இதுதான் டெம்பஸ்ட், ஜிக்ஸாக், ஸ்டோரி ஆஃப் முலன், தி ஏஜ்டு மதர், இது எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன, காம்ப்ரிஹென்ஷன் ஃப்ரம் சப்ளிமெண்டரி ரீடர். ஓகேவா? அதான் ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுல இருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்கறது இருக்கு. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா டெம்பஸ்ட். அதுலயுமே வந்து உங்களுக்கு என்னன்னா இந்த சப்ளிமெண்ட்ரில இருந்து பேராகிராஃப் கொடுத்துட்டு கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா வந்து காமனா ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டும் வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? எது கேட்டாலும் ஆன்சர் பண்ண ரெடியா இருந்துக்கணும். இது வந்து உங்களுக்கு எல்லா சப்ளிமெண்ட்ரில இருந்து கொஷின்ஸ் இருந்து ஆன்சர் வந்தா எப்படி இருக்கும், பேராகிராஃப் கொடுத்துட்டு கொஷின் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இங்க வந்து போட்டிருக்காங்க. நம்மளுக்கே தெரியும் இல்லையா, சப்ளிமெண்ட்ரி எல்லாமே நம்மளுக்கு தெரியும்ல. இப்போ நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் என்ன, அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரிப்பரேஷன், போஸ்டர் மேக்கிங். உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹிண்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணணும், அதில் அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு போஸ்டராக இருக்கட்டும், அதை ப்ரிப்பேர் பண்ணணும். ஹோம் அப்ளையன்ஸ் ஆடி சேல் 20 to 50% ஸ்பெஷல் காம்போ அப்படி இப்படின்னு போட்டு உங்களுடைய கலை திறன்கள் எல்லாம் அதில் காட்டுங்க. லைக் என்னென்ன வரையணும், அதாவது பிக்சர்ஸ் ட்ரா பண்ணுறதுக்கு இருக்கிறது, அப்படி இந்த மாதிரி எல்லாமே போட்டு நீங்கள் தான் இது பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னா பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 40, லெட்டர் ரைட்டிங். ஓகேவா? லெட்டர் ரைட்டிங்ன்றத வந்து உங்களுக்கு எப்படி வேணா கேட்பாங்க இல்லையா, எந்த ஒரு டாபிக் வேணா கொடுத்துட்டு இதுல இருந்து உங்களுக்கு ஒரு லெட்டர் ரைட்டிங் எழுதுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதனால லெட்டர் ரைட்டிங் எழுதுறதுக்கு நம்ம ரெடியா இருந்துக்கணும். நெக்ஸ்ட் என்ன, லெட்டர் ஆர்டரிங் திங்ஸ். ஓகேவா? இதுவும் அதே தான், லெட்டர் ரைட்டிங்கே தான் இது. ஓகேவா? டிக்ஷனரி ஆர்டர் பண்ணியிருக்கு. அதாவது சப்ஜெக்ட் எழுத மறந்துடாதீங்க எல்லா லெட்டர் ரைட்டிங்லயும். ஓகேவா? அதே தான். நெக்ஸ்ட் என்ன, அதான் ஒரு ஒரு சினாரியோல எந்தெந்த சினாரியோலாம் உங்களுக்கு கேட்பாங்களோ அந்த எல்லா சினாரியோவுமே இங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, எல்லா சினாரியோவும் பார்த்துக்கோங்க. ஓகே, டிராஃப்ட் லெட்டர் ஆஃப் த ஃபாலோவிங். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஒரு சினாரியோல இருக்கிறது. முடிஞ்சா இது எல்லாத்தையுமே ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இது என்ன, ப்ரிப்பேரிங் அ நோட்டீஸ். அதாவது நோட்டீஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது. ஓகேவா? இப்போ வந்து நோட்டீஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றத வந்து உங்களுக்கு இந்த கொஷினை வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. நீங்கள் தான் ஸ்கூல் பியூப்பல் லீடர், இது நடக்குது, இது நம்ம ஸ்கூலில் இதை கண்டக்ட் பண்ணுறோம், இதில் இன்ட்ரெஸ்டட் பீப்புள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், லஞ்ச் அண்ட் டீ வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க, உங்களோட பேரண்ட்ஸையும் கூட கூட்டிகிட்டு வரலாம், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கதை எழுதுறது தான் இது வேலை. ஓகேவா? இல்லைன்னா ஃபார்மேட் மட்டும் மறந்துடக்கூடாது. எடுத்தோடனே நோட்டீஸ் என்ன டாபிக், கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல். நெக்ஸ்ட் என்ன, லாஸ்டா யார் இந்த நோட்டீஸ் இது பண்றீங்க, ஆதிரா, யார் அவங்க, ஸ்கூல் பீப்புள் லீடர். இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை வந்து அங்க கொடுக்கறதுக்கு மறந்துடக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டும் உங்களுக்கு ஒரு இது இருக்கு, ட்ரிப் டு ஏற்காடு. இதை வச்சு உங்களுக்கு ஒரு கேட்டிருக்காங்க நோட்டீஸ் கிரியேட் பண்றது. நெக்ஸ்ட் வந்து வெல்ஃபேர் அசோசியேஷன் நடக்குது, ஒரு அசோசியேஷன் நோ தே செல்ஃப்ன்ற டாபிக்ல அது கொடுத்துருக்காங்க. ஃபேன்சி ஃபிட். அப்புறம் என்ன, மாடல் கொஷின்ஸு, பிக்சர் கொடுத்துட்டு அதை டிஸ்கிரைப் பண்ணி சொல்லி கேட்குவாங்க இல்லையா, அதுதான் இது. ஓகேவா?
எந்த பிக்சர்ஸ் கொடுத்தாலும் நம்மளால அதை டிஸ்கிரைப் பண்ணி எழுத முடியணும். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? இது பாருங்க, உங்களுக்கு ஒரு ஒரு பிக்சர்ஸ்க்குமே வந்து ஒன்று இருக்கு. இதை வந்து டக்கு நாங்கள் ஞாபகம் வராது அப்படின்னா வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதுல இருந்து நீங்க எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன? நோட் மேக்கிங், சம்மரி ரைட்டிங். ஓகேவா? நோட் மேக்கிங், சம்மரி ரைட்டிங்கும் வந்து இருக்கிறதுலே ஈஸியா வந்து மார்க் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. சம்மரினா என்னன்னு தெரியும்ல, ரஃப் காப்பி ஃபேர் காப்பி போட்டு எழுதுறது, நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் அதெல்லாம் போட்டு. நெக்ஸ்ட் என்ன? நோட் மேக்கிங்னா அதோட டைப்ஸ் அது எல்லாமே போட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு டாபிக், அதுக்கு கீழே வந்து சப் டாபிக், ஒரு டாபிக் அதுக்கு கீழே வந்து சப் டாபிக், இந்த மாதிரி எழுதுறது தான் வந்து நோட் ரைட்டிங். சம்மரி ரைட்டிங் கொடுத்துருக்காங்க. ரஃப் காப்பி ஃபேர் காப்பி, நோட்ஸ் மேக் பண்றது இருக்கு பாரு, ஸ்னேக்ஸ் வச்சு. அதே மாதிரி எழுதிட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், அடிச்சிருவோம். அதெல்லாம் பார்த்துக்கோ. எரர் ஸ்பாட்டிங், அதாவது ஸ்பாட் த எரர், என்னென்ன ஸ்பாட் த எரர் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கரெக்ட் யூசேஜ், இதுதான் வந்து கரெக்ட், இது வந்து ராங். ஓகேவா? இது கரெக்ட், இது ராங், இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோ. அதாவது இப்படி கொடுத்துட்டு உன்னை இப்படி எழுத சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள்ஸ், அதாவது இதுல என்ன நம்ம வந்து பார்ப்போம், இதுல எதுவுமே வந்து ஸ்பாட் எரர்ஸே இல்லாத மாதிரி இருக்கே, இருக்கும். ஓகேவா? ஆர்டிகல்ஸ் வச்சு இருக்கிறதுக்கான ஸ்பாட் த எரர் இது. ஓகேவா? நல்லா பார்த்துக்கோ. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷனை வச்சு உங்களுக்கு இருக்கிற ஸ்பாட் த எரர் இதெல்லாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன? டென்ஸை வச்சு இருக்கிற இது ஸ்பாட் த எரர்ஸ். கொஷின் டேக், அப்புறம் என்ன 5 மார்க்ஸ்ல இது வரலாம், கொஷின் டேக் வரலாம். ஓகேவா? கொஷின் டேக்குமே வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஆல்ரெடி, அதை ஒரு வாட்டி நல்லா ரீகால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன? சம் ஸ்பெஷல் கேட்டகரி, அதாவது அதோட ராங் யூசேஜ் எப்படி இருக்கும், கரெக்ட் யூசேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உங்க கொஷின்ல இருக்கிற ஸ்பாட், அதாவது சாரி உங்க புக் பேக்ல இருக்க உங்களுக்கு டெக்ஸ்டுவல் எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அந்த புக் பேக்ல இருக்க அந்த ஸ்பாட் த எரர்ஸோட ஆன்சர்ஸுமே இதுல இருக்கு. இதையுமே வந்து நீங்க ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டாங்க மெமரி போயம், எல்லா போமோடையும் படிச்சு வச்சுக்கோங்க. லைஃப், ஐ எம் எவ்ரி உமன், சீக்ரெட் ஆஃப் மிஷின், நோ மென் ஆர் ஃபாரின், இது 4மே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இதுல எது வேணா கேட்க சான்ஸ் இருக்கு. ஸோ எல்லாமே படிச்சு வச்சுக்கோ. நெக்ஸ்ட் வந்து ஹின்ஸ் டெவலப்பிங். இந்த ஹின்ஸ் டெவலப்பிங்ல வந்து மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு சப்ளிமெண்ட்ரியில இருந்து ஹின்ஸ் கொடுத்துட்டு டெவலப் பண்ண சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் லாஸ்ட்ல வந்து சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃப் இருக்குமா, சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃப் இதெல்லாம் இருக்கும் சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃப். நெக்ஸ்ட் வந்து ப்ரோஸ் போயம்ல இருக்க காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ், இது பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுல இருந்து கொஸ்டின் கேட்கறது. ஓகே, பேராகிராஃப் கொடுத்துட்டு கொஸ்டின்ஸ் கேட்கறது, அவ்வளோதான். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு கொஷின் நம்பர் 1ல இருந்து அட் லாஸ்ட்ல இருக்க கொஷின்ஸ் வரைக்குமே என்னென்ன டாபிக் எது எது கேட்பாங்க அப்படின்றது ஃபுல்லாவே நம்ம ரிவைஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ இதுல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, கொடுத்துருக்க அந்த ஒரு டாபிக்ல இருக்க எல்லா எக்ஸாம்பிள்ஸ், அதுல இருக்க எக்ஸசைஸ், இதை போட்டு பார்த்துரு. இதை போட்டு பார்த்துட்டீனாலே போதும், அதுலயே உனக்கு வந்து நல்ல ஹோப் கிடைச்சிடும். நீ வந்து எதுவுமே படிக்காத மாதிரியே இருக்கே, அதெல்லாம் இல்லை. உனக்கு வந்து மைண்ட்ல இருக்கும், இந்த டாபிக்கா இந்த கொஸ்டின் நம்பர்ல வரும், இந்த டாபிக் தான் நம்ம பார்த்துட்டோமே, எக்ஸாம்பிளும் பார்த்துட்டோமே, எக்ஸசைஸுமே பார்த்துட்டோமே, திருப்தியா இருக்கலாம். ஓகேவா? இதை பார்த்து முடிச்சிட்டனாலே போதும். நெக்ஸ்ட் என்ன? இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப், அந்த காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ், போயம் லைன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறது, இது எல்லாத்தையுமே வந்து நல்லா ரீகால் பண்ணி வச்சுக்கோ. அதுக்கப்புறம் என்ன? இது எல்லாத்தையுமே நல்லா ரீகால் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி இந்த சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸை மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் இந்த சிங்குலர் ப்ளூரல், அப்ரிவியேஷன்ஸ், ரிப்போர்ட்டட் ஸ்பீச், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட், இது எல்லாத்தையும் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி உங்களுக்கு வேற எதுவுமே வரப்போறது கிடையாது. இப்போ நம்ம என்ன சொன்னோமோ இது மட்டும்தான் வரும். ஓகேவா? இதை தாண்டி வேற எந்த டாப்பிக்கும் உங்களுக்கு எடுக்க போறது கிடையாது. உங்களுக்கு கொடுக்குற அந்த பேராகிராஃப், நோட்டீஸ் ரைட்டிங், அட்வர்டைஸ்மெண்ட், லெட்டர் ரைட்டிங், இது எல்லாமே வந்து உங்க ஸ்கில்லை டெவலப் பண்றதுக்காக தான். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம தான் எழுதணும்.
எழுதணும். ஓகேவா? அதுக்காக உங்களுக்கு மாடலுமே இங்கே நிறைய நாங்கள் கொடுத்துருக்கோம். ஓகேவா? அந்த மாடல் இது எல்லாத்தையுமே ரெஃபர் பண்ணி நல்லா ரீட் பண்ணிட்டு படிச்சுட்டு போங்க. எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து ரீச் பண்ணுறதுக்கு வீல் அண்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.